பாமக தலைவர் நான் தான் எனவும் தங்களுக்குள் நடப்பது குடும்ப சண்டை, அதில் யாரும் தலையிட தேவையில்லை எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியில் உயிரிழந்த பாமக நிர்வாகி கனல் ராமலிங்கத்தின் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அன்புமணி ராமதாஸ், நான் அப்படி என்ன தவறு செய்தேன், எதனால் தலைவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டேன் என எண்ணி கடந்த ஒரு மாத காலமாக தூக்கம் வராமல் மன உளைச்சலில் இருந்ததாக தெரிவித்துள்ளார். தன் கனவு, லட்சியம் எல்லாமே ராமதாஸ் என்ன நினைத்தாரோ அதை நிறைவேற்றுவதுதான் எனவும் கூறியிருக்கிறார். தொண்டர்கள் சொல்வதை வைத்து 2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி என முடிவு செய்யப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். நம் முதல் வெற்றியே 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றிதான் எனவும் தெரிவித்துள்ளார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க திமுகவிற்கு மனசு இல்லை எனவும் கூறிய அன்புமணி, இப்போது நினைத்தாலும் 2 மாதத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் என பேசியுள்ளார்.